உங்களுக்குள்ள தகராறு ஆமாங்க, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு இல்ல நீங்களும் நாங்க பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லங்க, நீங்க எதை நினைச்சுக்காதீங்க. நீங்க குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். அதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சாப்பிட வரோம். நீ மாத்தி போன் பண்றதுனால எவ்வளவு பிரச்சனை பாத்தியா? ஏற்கனவே பல பஞ்சாயத்து, இதுல இவனுக்கு பஞ்சாயத்து வேற. சாரி சார், என் பொண்டாட்டி எங்க சண்டை அந்த குழப்பத்துல மாத்தி போட்டோம் சார். வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க சரி, அதை முடியும். விடியா. இங்கேயுமா எப்பா ஏய் நீங்க இன்னும் போல? சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். சார் இப்பயாவது எங்களை கொஞ்சம் பேச விடுங்க சார். எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். என்னது இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனை உங்களால தானே? டேய் அதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி? சார் நீங்க கூட்டு வரும்போது லவ் பண்ணல, ஆனா இப்ப லவ் பண்ணிட்டோம் சார். உனக்கு தான் 18 வயசு பூர்த்தி ஆகல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஆமா சார், ஆனா இன்னோட எனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட உனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? வேணும்னா நீங்க என் அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்க சார். அங்க பாருங்க, மணி 1, இது பொண்ணு. இப்போ நாங்க 2 பேரும் ஒண்ணு. ஒன்னாயிட்டீங்களா? ஆமா சார். ஐயோ ஏத்தே, போய் அவங்க அப்பா அம்மா வர சொல்லு. வீட்ல உங்க ஆட்சிதான் போல இருக்கு. உள்ள பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஆமா, உங்க வீட்ல பிச்சு புடுவேன் பிச்சு. இங்கேயும் அதேதான். பாத்தீங்களா, எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க அவமானப்பட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க, ஆம்பளைங்க அடங்கி போறது பெண்களுக்கு பயந்து கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அதை கொண்டு நோக்கக்கூடிய திறமை பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனாலதான் நம்ம அடங்கி போறோம். அது என்னமோ சரிதான். அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வரணும். எல்லாரும் உள்ள வாங்க. கூப்பிடுறாங்க. ஆமா, அங்க என்னன்னு கேட்டு வருவோம் வாங்க. பாத்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வரவு முடிஞ்சு போயிட கூடாதுங்க. ஒருத்தர் பார்க்காமயே சுப நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். பிள்ளைங்களால இப்ப நம்ம சிநேகிதங்களா ஆயிட்டோம்ல. உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஆமா, birthday போயிட்டோமா? டேய், பாப்பாவுக்கு ஒரு பர்த்டே கேக் வாங்கிட்டு வா. பர்த்டே கேக் வேணா, வெட்டிங் கேக் வாங்கிட்டு சொல்லுங்க. எதுக்கு? ஆமா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெட்டுறதுக்கு தான். கல்யாணமா? தாலி கட்ட போறாங்களா? யோ நிறுத்தியா, சிச்சுவேஷன் தெரியாம வாசிட்டு இருக்க. சிச்சுவேஷன் தெரிஞ்சு வாசிக்கிறதுக்கு இது என்ன சினிமாவா? ஐயோ நிறுத்தியா. காதல் கத்திரிக்காய் ஓடுறதுன்னு சொன்னீங்களே. கல்யாணம்னா எப்படி? எப்படி கோபப்படாம நான் சொல்றதை கேள்றா. அந்த பொண்ணு வேணாண்டா நமக்கு. டேய் தங்கம் செல்லம், இந்த பஜார் குடும்பம் நம்மளுக்கு வேணாம்டா. மா நீ கொடுத்த எப்ப பார்த்தாலும் பக்கத்து நாடி கூட சண்டை போட்டே இருக்க. அதுக்கு அவங்க பஜாரின்னு சொல்ற முடியுமா? டேய் மா எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். டேய் இங்க பாரு, நீ மிலிட்டரி எல்லாம் சேர வேணாம். இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேணாம்டா. பாத்தியா, மாத்தி மாத்தி பேசாம பாரு. இத பாரு, உன் அம்மாவை பார்த்து தொடப்பக்கட்ட பிஞ்சிருன்றடா ஆத்தாக்காரி. அவ ஆத்தாக்காரிக்கே இவ்வளவு வாய்னாக்கா இவளுக்கு எம்பிட்டு வாய் இருக்கும். அதனால வேணாம்டா. பாரு. டேய் டேய் இருமா, சொல்ற பேச்சு கேளுடா கண்ணு. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம்டா. மா நீங்க 1000 தான் சொல்லுங்கம்மா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். நாசமா போச்சு, என் குடியை கெடுத்துட்டானே சண்டா. பாத்தியா, இவ்வளவு சொல்லி மண்டையில ஏறலையாடா உனக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சைக்கிள் கேப்ல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து எப்படி லவ் பண்ண? தம்பி அவங்க 2 பேத்துக்கு டீ கொடு. சரி. தேங்க்ஸ் சார். எனக்கு கண்ணாடி கிளாஸ்ல டீ வேணும். அது என்ன கண்ணாடி கிளாஸ்ல? இந்த கண்ணாடி கிளாஸை விட அந்த பேப்பர் கப் ரொம்ப டேஞ்சர், தெரியுமா? எப்படி சொல்ற? இந்த கண்ணாடி கிளாஸ்ல டீ குடிக்கிறவங்க யாரு? மனுஷங்க தானே. இது வாஷ் பண்ண சரியாயிடும். ஆனா இந்த பேப்பர் கப்ல டீ குடிக்கும் போது அதோட சூட்ல அது உள்ள இருக்க மெழுகெல்லாம் கரைஞ்சு அது ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அது கேன்சரே உண்டாக்கும். ஐயோ, இதெல்லாம் தெரியாம தான் பாவம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? தம்பி எனக்கும் அந்த கண்ணாடி கிளாஸே கொடு. தாங்க. தேங்க் யூ. சேஃப்மா? லவ் பண்ணி பாத்திருக்கேன், பார்க்ல லவ் பண்ணி பாத்திருக்கேன், அட தியேட்டர்ல கூட லவ் பண்ணி பாத்திருக்கேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் லவ் பண்ணத முத இப்பதான்டா பாக்க. சார் நாங்க அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டோம் சார். சார் நாங்களும் சம்மதிக்க மாட்டோம் சார். உங்க 2 பேர் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. அவங்க 2 பேர் மனசும் ஒத்து போச்சு. சார் என்ன சார் நீங்க சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்றான்னு சொன்னா அவனுக்கு புத்திமதியை சொல்லி அனுப்புறதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்? என்ன சார் இது? உன் பையன் மேஜரியா? அவன் மேஜரோ டிரைவரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். உன் பையன் சுயமா முடிவெடுக்கிற தகுதி இருக்குதுன்னு சொன்னேன். எங்க பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பையன் ஏன் வீட்டை விட்டு ஓடி வர போறான்? சார் என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஒழுங்கா என்ன சொல்றீங்களா? இல்ல இவங்கள மாதிரி ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா நீங்க எங்களை? டேய் மரியாதை பேச, என்னடி பேசுற பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன மரியாதை?
ஒழுக்கங்கட்ட பிள்ளைய பத்தி வச்சுக்கிட்டதும் இல்லாம உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனிமேல் பேசினா அவ்வளவுதான். வாய மூடியா? நிறுத்தடி. ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆம்பளை பார்த்து கை நீட்டி பேசாதன்னு சொல்ற, நீ மறுபடியும் கை நீட்டி பேசுற, கையை ஒடிச்சு வச்சிருவே. பார்க்கலாம். ஓடி போயிடு. ஆமாடி, ஓடி சாட்டுக்குள்ள வச்சிருவே. யோ, சொல்ல கேட்காம சண்டை போட்டுட்டே இருந்தீங்க. அவ்வளவு பேரை தூக்கி உள்ள போட்டுருவேன். கொஞ்சம் சைலண்டா இருங்க. இது என்ன காது கூசுற அளவுக்கு? இது என்ன கறிக்கடை நினைச்சீங்களா? டேய் போலீஸ்காரங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடா. பார், ஸ்டேஷனுக்குள்ள என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த லாக்அப்ல இருந்து நம்ம அனுபவிக்கிற கொடுமையை விட அவங்க அனுபவிக்கிற கொடுமை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டயலாக் ரியலா இருக்கு, சான்ஸே இல்ல. ரியலுக்கு வித்தியாசம் தெரியல. சார் நீங்க தானே சார் சொன்னீங்க சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, சட்டப்படி குத்தோன்னு. இப்ப அதை நீங்களே செய்ய சொல்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைச்சிருக்கீங்களா? எங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைக்கல. மேஜர் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதே சட்டம் தான் 18 வயசு பூர்த்தியான மேஜர் பொண்ணு அவ விருப்பத்துக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுது. உன் பொண்ணுக்கு இன்னையோட 18 வயசு முடிஞ்சிச்சா? ஆமா. அப்போ நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இப்ப புரியுதா? டேய், ஒரே நாள் லவ்னா எப்படிடா? அப்பா, நீங்க பார்த்து நிச்சயிக்கிற கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள 5 நிமிஷம் தான் பேசுறாங்க. அப்படி அந்த 5 நிமிஷத்துல அவங்க பார்த்து பேசி சேர்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா 24 மணி நேரம் என்னை பத்தி அவளை பத்தி நானும் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை சந்தோஷமா தானே சார் இருக்கும்? எத்தனை வருஷம் லவ் பண்ணுன்றது முக்கியம் இல்லப்பா. ஒரு நாள் லவ் பண்ணாலும் உண்மையா லவ் பண்ணோமா இல்லையன்றதா முக்கியம் சார். ஒரு நாள் லவ் பண்ணாலும் நீங்கள உண்மையான லவ் சார். ப்ளீஸ் சார், நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவங்க 2 பேரும் மேஜர். அவங்க முடிவு தான் எங்களுக்கு முக்கியம். முடியாது சார். என் தம்பிக்கு பதில் சொல்ல முடியாது. ஏத்துக்கெல்லாம் போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அவங்கள பிரிச்சிங்க, பொண்ணோட விருப்பத்துக்கு மாறா கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஏட்டு, வெளியே போய் தாலி வாங்கிட்டு வா. இந்த நடு ராத்திரியில நான் தாலியை எங்க போய் வாங்குவேன்? தாலி இங்க இருக்கு. ஏன்னா இவன் எங்க இருந்து பூசா வரான்? மாம. யாரா நீ? என் மாமனுக்கு மச்சான், எங்க அக்காவுக்கு தம்பி, இவன் யாரு காமெடி பீஸு? என் சிட்டுக்கு மாம, தாய் மாம, தாலி கட்ட போற தாய் மாம. என்னடி சொல்லும்? சீப்போடா. இன்ஸ்பெக்டர் ஐயா, இவரை மாதிரி இன்னும் 4 பேர் வந்துட்டு இருக்காங்களா? யோ நிறுத்தியா? இவ்வளவு குழப்பத்துக்கு நீ தான் காரணமா? இப்பதான் புரிஞ்சா? அட கம்முனியா. அந்த குழப்பத்துக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் ஓடி வந்துச்சுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு சொல்லிச்சு. பொட்ட புள்ளிக்கு படிப்பு எதுக்கு? நான் தான் வேணான்ட்டேன். வந்த விஷயத்த சொல்லு. இந்த தாலி அவ கழுத்துல ஏறாம நான் போக மாட்டேன். உனக்கு என்ன இப்போ? இந்த தாலி அவ கழுத்துல ஏறணும் அதானே? அதை கொடு. சார், எதுக்கு இப்ப தாலியை பறிக்கிறீங்க? இரியா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினேன்ல. அப்படியா? அப்படின்னா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. யோ நாதஸ்வரம், இதோ வந்துட்டேன். இப்ப வாசியா? ஐயா தட்சணை வெச்சனா வாசியா? சரிங்க. அண்ணே, நல்லா வாசிங்கண்ணே. தட்சணை நான் தரேன். எனக்கு நீ தரது இருக்கட்டும், உனக்கு பின்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. என்ன? ஐயோ, என் தாலி! டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விடுங்க முதலாளி. நீங்க எங்க அங்க லோடு இருக்க சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன முதலாளி, இந்நேரம் சின்ன போல உருவாது மும்மரமா இருப்பீங்க, பார்த்தா இங்க வந்து பொம்பரமா சுத்திட்டு இருக்கீங்க. காட்டு பாலிங்களா? ஏய், நீதான் அந்த லாரி ஓனரா? உனக்காக தானே காத்துட்டு இருக்க. ராஸ்கல், போடா. யோ, அவனை புடிச்சுல போறீங்க. டேய், ஏக்கமா எப்பற இங்க வந்தா? மன்னிச்சிருங்க முதலாளி, எங்களை உங்க அக்கா மகன் தெரியாம நம்ம வண்டியில தான் முதலாளி ஏத்திட்டு வந்துட்டோம். டேய், அவங்க என் தாலியை தாண்டா புடிங்கனாங்க. தாலி கட்டியாச்சா? வேற முதலாளி, பத்தி கவலைப்படாதீங்க. முதலாளி, பேபி ஜோலியா வந்தா முடிச்சிட்டீங்கடா. இன்னைக்கு நான் காலி பண்ண விட மாட்டேடா. ஒய்யால சாவு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்திய கோஷம் நடக்கிற ஒரே கல்யாணம் உங்க கல்யாணம் தான். நல்லா இருக்கு. அப்ப ஏன் எங்க
உன் பையனை இனிமேதான் ஏன் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் பொறுமையா இரு. அவனை நான் பார்த்தே ஆகணும் இப்ப. லவ் பண்ணா 2 பேரே போலீஸ் ஸ்டேஷன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க. உன் பையன் லவ் பண்ணி ஓடி போயிருக்கான். சும்மா இருப்பாரா? எழுதி வச்சுக்கோ, உன் பையன் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு 7 நைட் போயிருக்கான். அதுக்கே அப்படி ஷாக் ஆகுது. நான் பார்த்தே ஆகணும் அவனை. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? பெத்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட்ட பாக்கணுன்ற. யோ இவ்வளவு பேர் சொல்றேன்ல கேட்க மாட்டேன், வெளிய போய். நான் என் பையனை பார்த்தே ஆகணும். ஏய், உன் வாயில வண்டி கிடிக்க. பெத்த பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்கணுங்க, இது கடவுளுக்கே எடுக்காது. ஏய் பாத்தியா, கரண்ட்டுக்கே பொறுக்கல.